இயேசுதாமே உங்களுக்கு இந்த நாளில் ஆசீர்வாதத்தை சமாதானத்தையும் தருவராக என்று ஜோதி நகர் தேவசபையின் மூலமாக வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை ஆண்டவரே சொல்லி கொடுத்து தான் இருக்கிறேன். நீங்கள் ஒரு ஆளை ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா என்ன செய்யணும்? நம்ம ஆட்களை அதெல்லாம் விட்டுருவாங்க. ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே போனேன்னா அவன்கிட்ட என்ன இருக்குது, அது இருக்கா, இது இருக்கா. சில பேர் பார்த்தீங்கன்னா முத்தத்திலே வச்சு பேசிட்டு அனுப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க கண் மோசமான கண். அப்பா ஏசி வாங்கிட்டாங்க, அப்பா பீரல் வாங்கிட்டாங்க, இதே வேலையாக இருக்கும். நமக்கு அந்த வேலையே இருக்கக்கூடாது. நமக்கு என்ன சொன்னால் தெரியுமா? ஒரு வீட்டுக்கு போனால் என்ன செய்யுங்க? சமாதானம் அப்படின்னு சொல்லுங்கள். அதை நம்ம மறந்துடுவோம். அநேக நேரம் அதை சொல்ல மாட்டோம். இன்றைக்கி அநேக குடும்பத்தில் தேவையில்லாததை பேசி அவங்க வீட்டில் இருக்கிற சமாதானமே சுத்தமாக போயிருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லி நீ போனால் அங்கே சமாதானம் வரணுங்கிறது. சில பேர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலே அப்படி பதறுதோம். ஏன்? உண்டான மகிழ்ச்சியும் ஸ்டாப்பு. அப்படி கூட இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், பல முறை நடந்திருக்கலாம். அந்த மாமா வந்து போனார், அன்னையோடு எங்கள் குடும்ப வாழ்க்கை சுக்குநூறாக போய்ட்டு. இல்லை அவர் என் நண்பர் தான் வந்தார், அன்னையோடு முடிஞ்சு போச்சு. இப்படிலாம் நமக்கு இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது உலகத்தான் சொல்ல, நீங்களும் நானும் சொல்லக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நிரந்தர சமாதானத்தை தந்தவர் நம்முடைய கதாநாயகன் இயேசு. அல்லேலூயா. சாதாரண சமாதானம் கிடையாது. பவுல் அதுதான் சொல்கிறார் பாருங்கள். எபேசியர் 1:2 வாசிக்க கேட்போம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பார்த்தீங்களா? கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக வேதத்தில் வாசிக்கிற முடியா? உமக்கு சமாதானம், உங்களுடைய வீட்டிற்கு சமாதானம், உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம். இதைத்தான் நம்ம சொல்லணும். ஒரு வீட்டுக்கு போனால் உங்களுக்கு சமாதானம், உங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானம், உங்களுடைய வீட்டிற்கு சமாதானம். அப்படி மனசார வாழ்த்திட்டு போயிடணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். பவுல் நிருபங்கள் தோறும் சொல்லும் போதே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக தொடக்கத்தில் சொல்லுவார், முடிவில் சொல்லுவார். ஏன்னா நமக்கு அந்த கிருபை தந்திருக்கார். என்ன கிருபை? யோவான் 14:27 வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. சமாதானத்தை வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். பார்த்தீங்களா? நமக்கு சமாதானம் எது? சில பேருக்கு என்ன சின்ன பிரச்சனை வந்துட்டால் கூட ஒப்பாரி வச்சு அழுது. நமக்குள் இருக்கிற சமாதானம் இயேசு தந்தது. என்னுடைய வாசிப்பா, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். பார்த்தீங்களா? எங்கேயோ பக்கத்தில் கடன் வாங்கிலாம் தெரில. எனக்குள் இருக்கிற ஒரு என்ன சமாதானம்? சாவதற்கே பிறந்து வளர்ந்தவர், சிலுவை சுமக்க போகிறவர், கேவலப்பட போகிறவர், அடிக்கப்பட போகிறவர், நிர்வாணமாக சிலுவையில் தொங்க வைக்கப்பட போகிறவர், அவர் அப்பவும் கூட சமாதானத்தோடு அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார், பிசாசு அகப்பட்டவர்களை குணமாக்கினார், குருடருடைய கண்களை திறந்தார், முடவனை நடக்க செய்தார், பேயை ஓட்டினார், சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு தெய்வ சமாதானத்தை தேவன் அவருக்கு கொடுத்துருந்தார். நமக்கு அவர் தான் தந்திருக்கிறார். என்னுடைய சமாதானத்தை வைத்து உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல, அவர் சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். அதனால் அந்த சமாதானத்தில் நம்ம நினைச்சணும். ஏன்னா நம்ம ஆண்டவர் சமாதான காரணர். அப்படி தானே பாடுறோம். சமாதான காரணர் நீங்கள் தானே, சர்வ வல்லவரும் நீங்கள் தானே, இயேசு நீங்கள் இருக்க இல்லை நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஒன்றும் சோர்ந்து போகாதீங்க. இயேசு நாமத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக வாழ்த்துக்கிறேன். சமாதானத்தோடு இருங்க.